பிரைஸ் தி லார்ட். குடும்பம் தேவனுடைய திட்டம் என்கிற தலைப்பில் ஏற்ற துணையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவன் மனிதனுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை கொடுத்து அவர் சொன்னது, இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொன்னார். இவர்கள் இருவருக்கும் வெவ்வேறு விதமான ஆவி உண்டு. 2 பேருக்கும் ஆத்துமா வித்தியாசமானது. 2 பேத்துக்கும் சரீரம் வித்தியாசமானது. ஆனால் வெவ்வேறான ஆவி உடைய மனிதர்கள், வெவ்வேறு விதமான ஆத்துமா உடையவர்கள், வெவ்வேறு விதமான சரீரம் உடையவர்களை தேவன் இருவரையும் ஒன்றாக இணைத்து ஒரே மாம்சம் என்று சொன்னார். ஆத்துமாவிலே எண்ணம், அறிவு, சித்தம், உணர்ச்சி ஆகியவைகள் அடங்கியிருக்கின்றன. இவர்கள் 2 பேத்தினுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சித்தங்களும் வெவ்வேறாக காணப்பட்டாலும் மாம்சத்தில் இசைந்து ஒன்றாக செயல்படுவதை தான் ஒரே மாம்சம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை புரிந்து கொண்டு நாமும் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை